ஆணவ கொலைகள்ல அடுத்த கட்டமா இப்போ இங்கே இன்னொன்று வந்து நிற்குது. எப்படின்னா, சொந்த தங்கச்சியவே மண்டையில் அடிச்சு கொன்னுட்டு அப்படி கேஷுவலா ஏதோ இயற்கை மரணம் மாதிரி சூடிக்கப்பட்டு அப்படி கெத்தா தெரிஞ்சுட்டு இருந்திருக்கேன் அண்ணங்காரன். அவனுக்கு ஒரு கேள்வி கடைசியாக நான் வைக்கிறேன். விஷயம் எப்படி நடந்துச்சுங்கிறது முதல்ல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தங்கமணி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன், சரவணங்கிற வித்யா அப்படிங்கிற பொண்ணு. அந்த பொண்ணு காலேஜ் 3rd இயர் வரைக்கும் படிச்சுட்டு இருந்திருக்கா கவர்மெண்ட் காலேஜில். 3 வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணுறான். வெண்மணின்னு சொல்லிட்டு ஒரு பையனை லவ் பண்ணுறான். அந்த பையன் வேற சாதிக்கார பையன். இதை தெரிய வர்ற அவங்க அண்ணன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பிள்ளைய காதுமா வச்ச மாதிரி கொன்று முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு பேரில் அவங்க அம்மா அப்பா வந்து வெளியூர் போகிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு அவங்க அம்மா வெளியூர் அனுப்பிச்சி வச்சுட்டு இங்கே வீட்டில் பீரோ அந்த பிள்ளை மண்டையில் விழுந்து செத்தவனக்கட்டா சோடிச்சிட்டான். அப்போ அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா வெளியூர்லேருந்து வந்த பண்ணி அந்த பொண்ணை தூக்கி அடக்கம் பண்ணிடுறாங்க. அதாவது சொந்தங்களுக்குள்ளே ஒரு சில ஜாதிகள் அப்படி தான் பண்ணுறாங்க. நான் எந்த ஜாதின்னு சொல்ல ஜாதிக்காரவங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஏன்னா அந்தளவுக்கு எமோஷனல் ஆகுது. காதும் வச்ச மாதிரி அந்த குழந்தை இப்போ என்ன செஞ்சிடறாங்க, அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுறாங்க அந்த ஜாதி தலைவர்கள்ட்ட சொல்லி. ஆனால் அந்த மரணத்தில் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை லவ் பண்ண அந்த பையன் வந்துட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆமாம் எனக்கும் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கார விவோவும் என்ன பண்ணுறாரு, அந்த மரணத்தின் மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அந்த பிள்ளையோடது தோண்டி எடுக்கப்படுது. உடல் தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூறாய்வு பண்ணும்போது அதில் வந்த ரிசல்ட் என்னன்னா, தலையில் கம்பியால் அடித்து அந்த குழந்தைய கொண்டிருக்காங்க. தெரியாம தான் கேட்குறேன், உன் கூட பிறந்த தங்கச்சி தானே, இத்தனை நாள் ஒரே வயிற்றுலேருந்து பிறந்த ஒரே இதில் தின்னு ஒரே கட்டில் தூங்கி எந்திரிச்சு அன்பு வச்சு பாராட்டின ஒரு பொண்ணு தானே. அந்த பொண்ணை சொல்லி திருத்த முடியலையா? கொன்னுதே வந்துட்டு உங்கள் வீரத்தை காட்டணுமா? அப்படி வீரமான ஆம்பளை நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும், இந்த மாதிரி என் தங்கச்சி வேற ஒரு சாதிக்கார பையனை லவ் பண்ணிட்டா, அவளை நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளைத்தனமா போய் நீ சரண்டர் ஆயிருந்த அப்படின்னா பாராட்டலாம், உண்மையிலே பாராட்டலாம். ஓடி ஒளியிற உனக்கு எதுக்கடா அந்த வீராப்பு? சீரியஸாக கேட்குறேன். அது ஓடி ஒளியிற அப்புறம் நீ ஆம்பளைன்னு சொல்லிட்டு தெரியுற. நான் தான் கொன்னேன், அப்படிதான் கொள்ளுவேன், ஜாதிக்காண்டி கொன்னேன், நெஞ்ச நிமித்தி இருந்தா கூட ஐயோன்னு சொல்லிட்டு உன்னெல்லாம் பாராட்டலாம். இதுல என்ன வீராப்பு? இதில் தப்பிக்கிறதுக்கு ஒரு நாடகம் வேற போடுற வெக்கம் அல்ல. இன்னும் இந்த ஆணவ கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. கேட்கவே அசிங்கமா இருக்கு. திருந்துங்கடா சாமியாடே, திருந்துங்க.